மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டப்போ காவல்துறை உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போனப்போ உதயநிதி ஸ்டாலின் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அமர்வுல ஒரு முறையீடு செஞ்சிருந்தார். கைது நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனுவா தாக்கல் செய்யுங்க, ஓரலா விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரலா ஒரு ஆர்டரையும் இஷ்யூ பண்ணியிருந்தார். 12 மணி வரைக்கும், அதாவது அந்த வழக்கு விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க உதயநிதியை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் காவல்துறைக்கு தரப்பட்டிருந்தது அரசு வழக்கறிஞர் வாயில். ஆனா காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீகலா பிளே பண்ணியிருந்தாங்க. நான் காலையில பேசும்போது தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீதிமன்றம் நேரடியா ஃபீல்ட்ல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வழக்குல அந்த அமர்வுல ஆஜராகி இருக்கிற அரசு வழக்கறிஞர் கிட்டதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ, நாங்க ஒரு நடவடிக்கையில நீதிமன்றம் இதில் தலையிட தொடங்கி இருக்கு அப்படின்றதுனால நீங்க கைது நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படும். அப்படியான ஒண்ணு அரசு தரப்புக்கு கன்வே பண்ணப்பட்டது. ஆனா அவங்க போலீஸ் எங்களுக்கு அதை சொல்லல அப்படின்ற ஒரு கால் எடுத்து உதயநிதியை கைது செஞ்சுட்டாங்க. இந்த மனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுருச்சு அப்படின்றதுனால அந்த அரசு ஆவணங்கள், நீங்க உதயநிதி கைதான அந்த விஷயம்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போட்டிருப்பார். அதாவது அது அவர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்படுறதுக்கான ஆவணங்கள்ல அவர் கையெழுத்து போட்டிருந்தார். அந்த மனு ப்ராப்பரா தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டப்போ பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தரப்பு முதல்ல பின்வாங்கிட்டாங்க. நாங்க அவரை ரிமாண்ட் செய்யற எண்ணம் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு காலையில காவல்துறை அவரை தஞ்சைக்கு கூட்டு போனதே தஞ்சை காவல் நிலையத்துல வச்சு விசாரிச்சுட்டு அங்க இருக்கிற நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி ஒரு ரிமாண்ட் செய்யறதுக்கான ஒரு முயற்சியில தான் காவல்துறை இருந்தாங்க. ஏன்னா இது தஞ்சையில நடந்த கூட்டத்துல பேசப்பட்ட ஒண்ணு. தஞ்சை காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தஞ்சை காவல் நிலையம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு அப்படின்றதுனால ஜுடிஷியல் டெரிட்டரி அதுதான் வரும். தஞ்சாவூர் நீதிமன்றத்துக்கு தான் அவர் ஆஜர்படுத்தப்படணும். சோ அந்த இடத்துக்காக தான் இவங்க நகர்த்தி இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த காவல்துறை வாகனத்துல திமுகவின் முன்னணியினர் நிறைய பேர் இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, அதே மாதிரி திமுக வழக்கறிஞர் பரந்தாமன், சரவணன், இவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் கூட தான் இருந்தாங்க. அங்க உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கிற திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் கிட்ட நம்ம பேசினப்போ அவங்க ரிமாண்ட் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவர் சொல்லியிருந்தார். தொலைபேசியாக ஒரு தொடர்பு கண்டு கேட்டப்போ ரிமாண்ட் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். ஆனா இது நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக இருக்கும். ஏன்னா நீதிமன்றம் ஓரளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது நீங்க அதை மீறி கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது நீதிமன்றம் இது உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன், அவதூறு வழக்குகள்ல கைது முதல் கட்ட நடவடிக்கை கிடையாது. நீங்க பல கட்ட இதுக்கு பிறகுதான் கைது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்வாங்க. முதல்ல அவங்களுக்கு சம்மன் கொடுக்கணும். சம்மன் கொடுத்து அவங்க விசாரணைக்கு அழைக்கப்படணும். இதையெல்லாம் தாண்டிதான் கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒண்ணு போகும். இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் மேல பல பிரிவுகள்ல கிட்டத்தட்ட 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரிவு 196 இரு குழுக்களிடையே பகைமையை தூண்டுதல், பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே பேசுதல், பிரிவு 61 குற்றச்செயல், பிரிவு 35 கீழ் 2 குற்றவியல் மிரட்டல், 296B ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, பிரிவு 352 அமைதியை குலைக்கும் வகையில் வேண்டுமென்றே அவமதித்தல், பிரிவு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தை அல்லது செய்கை, பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல். இத்தனை பிரிவுகள்ல உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசின அந்த விவகாரத்துல எது ஆட்சேபனைக்குரியதா இருக்குது, எது கைதுக்கான காரணமா இருக்கிறது அப்படிங்கிறதுல பார்க்கும்போது பல பிரிவுகள் இதுக்கு அப்ளிகபிளே ஆகாது. அதாவது பிரிவு 79 மட்டும்தான் இதுக்கு பிரிவு 79 பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 இந்த இரண்டை தவிர வேற எதுவுமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இரு குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டுற மாதிரி அங்க என்ன நடந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே அவதூறு வழக்குகள் பதிவு செய்யும் போது அவங்கள கைது பண்ணணுன்றதுக்காகவே பிரிவு 196 வழக்கு பதிவு செய்யாதீங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷனை ரொம்ப சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த எஃப்ஐஆர் அந்த டைரக்ஷனை மீறி இருக்கிறாங்க. நீங்க வெறும் 2 பிரிவுகள்ல பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கு. இன்னொன்னு பிரிவு 67 அப்படின்றது ஐடி ஆக்ட். அதாவது உதயநிதி ஸ்டாலின் பொது இடத்துல ஒரு விஷயத்த பேசுறாரு. பொது இடத்துல பேசப்பட்ட ஒண்ணுக்கு ஐடி ஆக்ட்ல எப்படி வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வரலாம். சோ இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால நாங்க ரிமாண்ட் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற ஒரு கால் அரசு தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரிமாண்ட் பண்ணப்படலைன்னா இவரை எதற்காக கைது பண்ணீங்கன்னா இந்த விவகாரத்துக்கு சம்மன் அனுப்பி ஒரு விசாரணை பண்ணிருக்கலாம். இவரை விசாரணை செய்வதுதான் எங்க நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு
கோர்ட்ல வந்து அரசு தரப்பு சொல்லியிருக்கு அப்படின்னா சம்மன் அனுப்பி வந்து விசாரிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட காலையில 9 மணில இருந்து இப்ப மணி வந்து 3 மணி ஆக போகுது. இவ்வளவு நேரம் தமிழ்நாடு ஒரு அன்ரெஸ்டான சிச்சுவேஷன்ல வந்து இருந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய வீட்டில் வச்சு கைது செய்யப்படுறார். அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து போராட்டம் நடந்திருக்கு. இந்த எல்லா போராட்டங்களுக்கும் காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை வந்து காரணமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பதற்றமான ஒரு சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் வந்து ஒரு பதற்றமான சூழல்ல தான் வந்து தமிழ்நாடு இருந்துச்சு. சோ இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். பொதுவா வந்து பெரிய தலைவர்கள் கைது செய்யப்படும் போது அவங்கள வந்து மாலை வேளைகள்ல வந்து கைது செய்வாங்க. காலையில வந்து கைது பண்ணா நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு டே டு டே லைஃப்ல வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால காலையில வந்து கைது நடவடிக்கைகள் இருக்காது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எதற்காக வந்து காலையில கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விவகாரத்துல வந்து அதிகாரிகள் அரசுக்கு போதுமான ஆலோசனைகளை சரியான முறையில் ஆலோசனைகளை தெரிவிக்க தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்க்கப்பட்டு இப்ப நீங்க உதயநிதியை கைது பண்ணுது அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கைது பண்ணதுக்கான அந்த நோக்கமும் நிறைவேறல. இல்ல இது எதற்காக இந்த கைது நடவடிக்கை வந்துச்சு அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் வந்து இங்க இருக்கு. உதயநிதியை வந்து ரிலீஸ் பண்ணணும், இன்னைக்கே வந்து அவர் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்ல இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதுனால அவரை வந்து ஸ்டேஷன் ஜாமீன்ல வந்து அவர் கைது செய்யதான் பட்டிருக்காரு. இந்த காலை வந்து செய்யப்படாது, அது வந்து கைது தான். கைது செய்யப்பட்டு அவர் வந்து ஸ்டேஷன் ஜாமீன்ல வந்து இன்னைக்கே வந்து அவர் ரிலீஸ் ஆயிடுவார். ஏன்னா அவர் வந்து கோர்ட்லயே வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதா வந்து உண்மை. அவர் கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல. எந்த நீதிமன்றம் எந்த காவல் நிலையம் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிச்சோ அந்த காவல் நிலையத்துல விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படும். சோ இந்த இரவே வந்து அவங்க வந்து தஞ்சாவூர் போய் சேர்றதுக்கே வந்து இப்படி ஒரு 6-7 மணி வரைக்கும் கூட ஆகலாம். சோ இன்னைக்கு அதற்கு பிறகு எவ்வளவு நேரம் விசாரணை நடத்தி எப்போ வந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ இன்னைக்கு இரவுலே வந்து உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில இன்று எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டது தாவேக அரசுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கும்? ஆக்சுவலி வந்து இது பொலிட்டிக்கலா இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவையில இருக்கிறத வந்து அரசு தரப்பு விரும்பல அப்படிங்கிற ஒரு பார்வைதான் வந்து முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அவரே வந்து நேற்று போராட்டத்துல பேசும்போது 5ஆம் தேதி சட்டப்பேரவை ஆரம்பிச்சு இது தொடர்பெல்லாம் வந்து நாங்க பேசுறோம், இந்த விஷயங்கள்லாம் நாங்க கேள்விகளா எழுப்போம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தார். இந்த கைது நடவடிக்கை அந்த கைதுக்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட உடனே எதிர்க்கட்சி தலைவர் அவையில இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்து அரசு இதை நகர்த்துறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து வந்தது. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கண்டிச்சுட்டு அவங்க சொன்னது எதிர்க்கட்சி தலைவர் மேல வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து அனாவசியம். நீங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் மேல வந்து இந்த கைது நடவடிக்கை எடுக்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணு. அவரை வந்து அவைக்குள்ள இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, அதே மாதிரி வந்து அமமுக டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாசன் எல்லா தலைவர்களுமே வந்து இந்த விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இது அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சது. ஒருவேளை வந்து இன்னைக்கு அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நாங்க வந்து அவரை கைது ரிமாண்ட் பண்ணல அப்படின்றத சொல்லாம இருந்திருந்தாலுமே இந்த கைதை உயர்நீதிமன்றம் அனுமதிச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா நீங்க இதுல வந்து பிரேமா பேசி வந்து இருக்கா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். உதயநிதி தரப்புல இருந்து அவங்க வாதம் வந்து முன்வைக்கப்பட்டது, நான் யார் ஒருத்தருடைய பேரையும் சொல்லல, இவங்க வந்து டிஃபமேட்டரியா காட்டுற அந்த இதுல வந்து யாருடைய பேரையுமே வந்து அவர் சொல்லல. நீங்க எதுக்காக கைது பண்ணீங்க, 2 முறை வந்து அவசர வழக்குன்னு சொல்லி இதை முறையீடு பண்ணிருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஜஸ்டிஸ் இளந்திரியன் அரசு தரப்பு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கிட்ட எழுப்பும் போது சொல்ல முடியாத சில வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற வாதத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கார். அதற்கு பிறகுதான் வந்து இந்த விவாதங்கள் வந்து நடந்திருக்கு. நாங்க வந்து யாருடைய பேரையுமே வந்து சொல்லல, உதயநிதி வந்து யாருடைய பேரையும் வந்து அந்த இதுல வந்து சொல்லல, முதலமைச்சருடைய பேரையோ இல்ல திரைத்துறையை சார்ந்த யாருடைய பேரையுமே வந்து அவர் சொல்லல. சோ யாரையும் வந்து நாங்க வந்து மரியாதை குறைவாகவோ இல்ல ஆட்சேபனைக்குரிய வகையிலேயே வந்து பேசல அப்படிங்கிற வாதம் வந்து அவருடைய தரப்புல வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாதங்களை ஏத்துக்கிட்டு தான் உயர்நீதிமன்றம் வந்து அவரை இன்னைக்கே வந்து விடுவிக்கிறதுக்கான அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது நீதிமன்றத்துக்கு போகும்போதுமே வந்து இது அப்படியான ஒரு பார்வையில தான் வந்து அணுகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில வந்து அவர் யாருடைய பேரையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டார். சோ வந்து நீங்க குற்றச்சாட்டு இல்ல புகார் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சரை இழிவுபடுத்துகிற வகையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து இதுல புகார் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த போர்ஷன்ல வந்து அவர் முதலமைச்சர் விஜயனுடைய பேரையும் பயன்படுத்தல, இல்ல இன்னொரு நபர்களுடைய பேரையும் பயன்படுத்தலன்றதுனால லீகலி வந்து ஒரு லேகான இடத்துக்கு அரசு தரப்பு போனதுனாலதான் நாங்க ரிமாண்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற ஒரு கால் வந்து அவங்க
எடுத்திருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி காவல்துறைக்கு இருந்தது வந்து நம்மளால வந்து காலையிலேயே உணர முடிஞ்சது. ஏன்னா பொதுவா நீதிமன்றங்கள் கைது நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்கன்னா காவல்துறை வந்து அதை பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னு வந்து காவல்துறையினர் இன்னைக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட நீதிமன்ற உத்தரவை வந்து மீறின வார்த்தை தான். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய தரப்பு இந்த மதிய விசாரணையில வைக்கப்பட்ட வாதங்களுமே வந்து அப்படியாக தான் இருந்தது. நாங்க நீதிமன்றத்துல காலையிலேயே வந்து ஒரு டைரக்ஷன் வாங்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசரமா வந்து இந்த வழக்கு வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. கைதுக்கு முன்னாடி வந்து விசாரிக்கப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற சட்டப்பிரிவுகள் தான் வந்து இதுல இருக்கு. அதையெல்லாம் வந்து பின்பற்றப்படாம வந்து இவங்க பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நேத்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்ட அந்த நபருக்கு வந்து சரியான முறையில வந்து கன்வே பண்ணப்பட்டதா, அவங்களை வந்து நீங்க விசாரணைக்கு கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கேட்கப்படும். ஏன்னா நீங்க ஒரு நபரை வந்து கைது செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து பல வழிகாட்டுதல்களை வந்து நீதிமன்றங்கள் வந்து கடந்த காலங்கள்ல வந்து கொடுத்திருக்கு. டிகே பாசு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல நீங்க ஒரு தனிநபர் கைது செய்யப்படணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க எஃப்ஐஆர் நேற்று பதிவு பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா இதுல வந்து அவரை கைதுக்கு முன்னாடி விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற சட்டப்பிரிவுகள் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த இதையெல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா வழக்கறிஞர் வர்ற வரைக்கும் அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திமுக தரப்புல வந்து அது உதயநிதி தரப்புல வந்து முன் வச்சாங்க. அவர் வந்து பேசும்போதே வந்து அவர் தரப்புல வந்து பேசின வழக்கறிஞர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வழக்கறிஞர் வர்ற வரைக்கும் வந்து அமைதியா இருக்கு, இது பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க. ஏன்னா அதற்கான அனுமதி வந்து சட்டத்துல இருக்கு. ஒருத்தர் கைது பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து எந்த வழக்குல அவரை கைது பண்றீங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயம் வந்து அவருக்கு சொல்லப்படணும். அதை தாண்டி யார் புகார் கொடுத்திருக்கிறாங்க, என்னென்ன இதுல இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லணும். இன்னொன்னு கைது செய்யப்படுகிற நபர் அவருடைய வழக்கறிஞரை தொடர்பு கொள்வதற்கும் வழக்கறிஞர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கும் வந்து அவருக்கான உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டிகே பாசு கேஸினுடைய அந்த கைட்லைன்ஸ் இதுல ஃபாலோ பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்துல எழுப்பப்படுறத வந்து அரசு விரும்பல அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா இந்த இதுல வந்து சொல்லியிருக்கும் போது நீங்க BNSS 35ல வந்து ஒரு நோட்டீஸ் வந்து நீங்க இஷ்யூ பண்ணிருக்கணும். அதற்கு பிறகு அவர் வந்து வழக்குல வந்து அந்த விசாரணைக்கு வந்து அவர் ஆஜர் ஆகல அப்படின்னா மட்டும்தான் இந்த வழக்கு வந்து மூணா வந்து பிரிக்க முடியும். முதல்ல வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வந்து நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி நாங்க யாரு பேரையும் வந்து மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது நீங்க முதல்ல ஒரு அவதூறு வழக்குல BNSS 35 படி ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி அவங்களை விசாரணைக்கு கூப்பிடணும். அவங்க விசாரணைக்கு ஆஜராகிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து இது பண்ணணும். அதை தாண்டி மூணாவது இன்னைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணப்படாமல் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து விசாரணைக்கு வர வேணாம் அப்படின்றதுனாலதான் இந்த நாங்க ரிமாண்ட் பண்ணல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தாவேக அரசு நகர்ந்திருக்கிறாங்க. அதிகாரிகள் இன்னும் இந்த வழக்கை வந்து கொஞ்சம் கவனமா வந்து அணுகி இருக்கலாம். இந்த கைது, அரசுக்கு பின்னடைவு, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு அரை நாள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த அண்ட்ரஸ்ட் இதையெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து இருந்தது. அதிகாரிகள் ரொம்ப மோசமா வந்து இதை கையாண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடி, அந்த அரசியல் நெருக்கடி வந்து யார் கொடுத்தாங்க? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் வந்து எப்பவுமே பிரச்சனையாக வந்து முடியும். இப்படி அரசுல நடக்கிற எல்லா தவறுகளுமே வந்து அரசியல் தலைமையினுடைய தவறுகளா பார்க்கப்படும், அரசியல் தலைமையினுடைய தோல்வியா தான் வந்து பார்க்கப்படும். தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு மாறுறதுக்கு இந்த அரசே வந்து ஒரு பெரிய களத்தை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதிகாரிகள் சரியான முறையில வந்து வழிகாட்டி இருக்கலாம். ஏன்னா நீங்க பல காலகட்டங்களில் இங்க அரசியல் கைதுகள் நடக்கும் போது அரசியல் தலைமைகள் வந்து தங்களுடைய அரசியல் எதிர்கட்சியினர் சேர்ந்தவங்களை வந்து உடனடியா கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடிகளை வந்து அதிகாரிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி பல கைதுகள் கடந்த காலங்களில் வந்து அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சரியான முறையில கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலை அப்படின்னா அது வந்து அரசு தரப்புக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா மாறிடும் அப்படின்றதுனால அதிகாரிகள் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கிலையும் அதிகாரிகள் அதை செஞ்சிருக்கலாம். அதிகாரிகள் சரியான முறையில கையாளாமல் போனதுனால இது வந்து அரசியல் தலைமையினுடைய தோல்வி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இது நகர்ந்திருக்கு. இதை வந்து அரசு தரப்பு கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.